8வது படிச்சா பெண்களுக்கு திருமண நிதி உதவி தந்தார். 8வது வரையிலும் நம்ம பிள்ளைய படிக்க வைக்க மாட்டோமா? 8வது படிச்சுட்டுனா ஒரு பெண்ணு சொந்த கால்ல நின்னணும். அப்புறம் 10வது வரையிலும் படிக்கணும். இன்னைக்கு கல்லூரி வரையில படிக்கணும் வந்து போச்சு. இதெல்லாம் கலைஞர் செஞ்சார். இவ்வளவு சாதனைகளை எல்லாம் கலைஞர் செய்து இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவி குழுக்கள் என்பதை முதலில் உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பெண்கள் சொந்த காலில் நிற்கணும்னு தான் மகளிர் சுய உதவி குழு என்பதை கலைஞர் எங்க உருவாக்கினார்னா தர்மபுரி மாவட்டத்தில் தான் முதல்ல தொடங்கினார். குழுக்களாக பெண்கள் சேர்ந்து நண்பர்களே ஒரு தொழில் நடத்துவது, அதில் வருகிற லாபத்தை கொண்டு எப்படி வளர்ந்து போவது, இதுதான் சுய உதவி குழுக்களுக்கு தரப்பட்ட வாய்ப்பு. இதை கலைஞர் தான் முதல்ல உருவாக்கினார். இவ்வளவு பெண்களை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நண்பர்களே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து போச்சு அப்படின்னா, ஒரு நேரத்தில் பெண்கள் 8வது படிக்க மாட்டாங்களா ஏங்கணும், ஒரு நேரத்தில் பெண்கள் 10வது படிக்க மாட்டாங்களா ஏங்கணும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சிறப்பு, இன்னைக்கு என்ன தெரியுமா பெருமை, கல்லூரியில் படிப்பதில் இந்தியாவிலேயே முதுகலை படிப்பில் முதல் இடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற வாய்ப்பு வந்து போச்சு. இப்ப நான் சொன்ன பாருங்க, காமராஜர், அண்ணா, கலைஞர் இவங்க எல்லாம் பல சாதனை செஞ்சா. இவங்க சாதனை யார் பாராட்டினா? நான் சொன்னேன், இந்த 3 பேர் சாதனையும் தமிழ்நாடு பாராட்டுச்சு, 3 பேர் சாதனையையும் இந்தியா பாராட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்திருக்கார் பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த முதலமைச்சருடைய திட்டத்தை பாராட்டுறது யார் தெரியுமா? தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் பாராட்டுகிறது. இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும், காலை உணவு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் போட்டது மதிய உணவு. இப்ப காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தில் சிறப்பு தெரியுமா? காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசு போட்டதுனாலே பள்ளியில் மாணவர் சேர்க்கை 30% அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை கூடியிருக்கு. ஆனா தினமலர் பத்திரிகையில் என்ன தெரியுமா எழுதுறான்? தினமலர் ஒரு பத்திரிகை எழுது பாருங்க, கர்மாதி பத்திரிகை. அந்த தினமலர் பத்திரிகையில் எழுதுறான், காலை மதியம் பள்ளியில் உணவு கக்கூஸ் நிரம்பியது. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு பேண்டிட்டு வர்றாங்கன்னு எழுதுறான். இவ்வளவு பிள்ளைங்க போய் சேர்றாங்கிறது எழுதல, இவ்வளவு பிள்ளைங்க படிக்கிறாங்கிறது எழுதல. நாம் சாப்பிடுகிற 3 வேளை உணவு, காலை மதியம் இரவு 3 வேளை உணவில் நாம் உடலுக்கு மிக முக்கியமான உணவு காலை உணவுதான். காலை உணவுதான் மூளையை செயல்படுத்துவது, மூளையை இயங்க செய்வது. அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுனாலே கனடாவுடைய பிரதமர், கனடான்னு ஒரு நாடு பாருங்க, அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார், எங்க நாட்டிலையும் எங்க பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை போடலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் கனடா பிரதமர் சொல்றார்.